உள்ள புகுந்து அவங்களெல்லாம் அவங்க வெட்டி கொண்டுட்டு இருக்காங்க. எடுத்தோன்னே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, திமுக ஆட்சியில் இப்படி நடக்குதுன்னு பேசுறீங்களே தவிர ஏன் அந்த சாதி குறித்து இந்த சமூகம் பேச மறுக்கிறது, இந்த ஊடகங்கள் பேச மறுக்கிறது? இந்து முன்னணி கும்பலும் தீர்ப்பு கொடுத்த ஜி.ஆர். சுவாமிநாதனும் அந்த இடத்துக்கு போயிட்டு மக்கள் கிட்ட ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு பேசுவாங்களா? நமக்கு சமூக ஒழுக்கம் உங்க சிந்தனைக்குள்ளேயும் ஏன் சிந்தனைக்குள்ளேயும் இருக்குது, இன்னும் சில பேருக்கு சிந்தனை இல்லை அப்படின்னா அது காரணம் திமுகவா? 75 ஆண்டு கால திமுக அப்படின்றது என்ன மாற்றங்களை கொண்டு வந்தது? ஜாதி தீண்டாமை நீங்க பாக்குறீங்களா? நான் பார்க்கல. அப்ப 75 ஆண்டு காலம் திமுக என்ன பண்ணிருக்குன்னு கேக்குறீங்க? எப்படி வன்முறை சிந்தனை மக்களுக்குள் இல்லாமல் பாதுகாக்க முடியும் அப்படின்னா கல்வி கொடுப்பதன் மூலமாக, வேலை வாய்ப்பு கொடுப்பதன் மூலமாக, பொருளாதார சுதந்திரம் கொடுப்பதன் மூலமாக, இதற்கான எல்லா விஷயங்களையும் திமுக பண்ணதில்லை. அது வரைக்கும் தலித்துகள் பலியாக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது இதை குறைப்பதற்கான நடவடிக்கையை தான் எடுக்க முடியும். ஜீரோவாக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த சிந்தனை வரணும்ல. எப்படி ஒவ்வொருத்தர் பிரெயினையும் ஓபன் பண்ணி உள்ள சிப்பு வைக்க முடியுமா? ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட், ஆன்மீக அரசியல் நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்றது சரியா? ஆன்மீக அரசியல்னு சொன்னது உங்களுக்கு தப்பா தெரியுதா? திருப்பரங்குன்ற மலையை வைத்து கலவரம் செய்யணும், அவனை தடுக்கிறதுக்காகவாது இந்த 2 வார்த்தையை சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. இதை வச்சுட்டு முஸ்லீம்ஸ் அடிச்சு கொள்ளுங்க, கடவுளை ஏத்துக்காதவனை அடிச்சு கொள்ளுங்கன்னுலாம் அவர் சொல்லலையே பிஜேபி காரன் மாதிரி அப்படின்னு சந்தோஷம். அவங்களெல்லாம் அவங்க வெட்டி கொண்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இவ்வளோ ஃப்ரீயா ஒருத்தரால போயிட்டு ஒருத்தவங்களை கொலை பண்ண முடியும் அப்படின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இதை தமிழ்நாடு அரசு எப்படி கையாளலாம்? ஓகே, இது நான் கொஞ்சம் விவரமா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு அடிப்படை காரணம், இந்த வன்முறைக்கு காரணம் அடிப்படையா என்ன? சாதி. அந்த சாதியை ஒழிக்கணும்னு ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ ஒரு வன்முறை வந்தோன்னா சாதியை ஒழிக்கணும்னு ஏன் உங்களுக்குலாம் கோவம் வர மாட்டேங்குது, கேள்வி வர மாட்டேங்குது? எடுத்தோன்னே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, திமுக ஆட்சியில் இப்படி நடக்குதுன்னு பேசுறீங்களே தவிர ஏன் அந்த சாதி குறித்து இந்த சமூகம் பேச மறுக்கிறது, இந்த ஊடகங்கள் பேச மறுக்கிறது? இப்போ ஒரு பெண் மீது ஒரு வன்முறை நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வேளை மது காரணமாக இருந்தால் மதுக்கடைகளை மூடு அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச வாய்களுக்கு சாதியின் காரணமாக தான் இந்த வன்முறை நடக்குது, சாதியை ஒழிச்சிடுங்க, அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து சாதி ஒழிக்கப்பட்டதுன்னு திருத்தம் கொண்டு வாங்கன்னு ஏன் பேச முடியல? ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு சிந்தனை அப்படிங்கிறது இருக்கு, அது வேணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிற இடத்துக்கு நிக்க மாட்டேங்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துருச்சு, திமுக ஆட்சியில் இப்படி நடந்துருச்சு, அது எப்படிங்க உள்ள வெட்டுறாங்கிறதோட நிறுத்திக்கிறீங்க. இதோடு நிறுத்தி கொள்பவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசலை அப்படின்னா அவர்கள் இந்த வன்முறையை வைத்து, இந்த மாதிரி சம்பவங்களை வைத்து குளிர்காயனும், திமுக மேலே அவதூறு பரப்பணும், இல்லை இதை வைத்து அவர்களை ஒரு 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 கெட்ட பேர் உருவாக்கணுங்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டில் உண்மையான நோக்கம் இருக்கா, நல்ல நோக்கம் இருக்கான்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். சரி, இப்போ அவங்க ஒரு ஜாதி ரீதியாக போய் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை ஆதிக்க சிந்தனை உடையவர்கள் இல்லது சில இடங்களில் ஆதிக்க ஜாதியினர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, பொதுவாகவே பேசுவோம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை ஆதிக்க ஜாதி இந்துக்கள் போய் வெட்டுறாங்க இல்லையா? திருப்பரங்குன்றத்தில் புது வழக்கமாக இந்த இடத்துல போய் நீங்கள் விளக்கேற்றுங்க, இது பக்தர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த நீதிபதியும், அதற்காக முன்னாடி போய் நின்று போராட்டம் பண்ணின இந்து முன்னணி கும்பலும் ஏன் இந்த மாதிரி ஜாதிய வன்முறைகள் நடக்கும் பொழுது அந்த இடத்துல போயிட்டு எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க? ஏங்க, ஜாதியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, நம்ம இந்து மதம் அப்படிங்கிறது பல நூற்றாண்டு காலமாக கடவுளாலேயே உருவாக்கப்பட்டது, உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஜாதி இந்த இந்து மதம், இதில் எதுக்கு ஜாதியை வச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? அதை பேசாத வாயி இப்போ இது ஒரு சம்பவம் நடந்தோன்னா ஐயோ அப்படின்னு குதிப்பதற்கான நோக்கம் என்ன? உள்நோக்கத்தோட பேச வேண்டாம், உண்மையாகவே அக்கறை இருக்கிறதா? அப்போ இந்து முன்னணி கும்பலும் தீர்ப்பு கொடுத்த ஜி.ஆர். சுவாமிநாதனும் அந்த இடத்துக்கு போயிட்டு மக்கள் கிட்ட ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு பேசுவாங்களா? மதுக்கடைகளை மூடணும்னு சொல்லக்கூடியவங்க ஜாதியை அகற்றணும்னு பேசிடுவாங்களா? ஜாதியை ஒழிக்கப்பட்டதுன்னு திருத்தம் கொண்டு வாங்கன்னு பேசிடுவாங்களா? பேச மாட்டாங்க. சரி, அதை மீறியும் எல்லாருக்குள்ளேயும் ஜாதி ஏற்றத்தாழ்வு சிந்தனை இருக்குதா அப்படின்னா இருக்குது. பகுத்தறிவாளர்கள், சுயமரியாதைக்காரர்கள், பெரியாரிஸ்டாக இருக்கக்கூடியவங்க எல்லோரும் கொஞ்சம் நெஞ்சம் இந்த சமூகத்தில் பிறந்ததனால் எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அதை மொத்தமாக சுரண்டி போடணுங்கிற சிந்தனை இருக்கக்கூடியவங்க. ஆனால் பெரும்பாலானவர்களுக்குள்ளே இன்னி வரைக்கும் ஜாதிய ஏற்றத்தாழ்வு சிந்தனை இருக்குது. இது ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடா? ஆமாம், இதன் பேரில் ஒரு சட்ட மீறல். இப்படி யார் மீதும் வன்முறை செலுத்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாது, இதையெல்லாம் செய்தால் அது சட்ட மீறல். பொது அமைதிக்கு குந்தகம், இதெல்லாம் சட்டத்திற்கு புறம்பானது, இதையெல்லாம் செய்தால் தூக்கி ஜெயிலில் போடுவாங்க, தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தெரிந்தும் ஏன் இவர்கள் செய்கிறார்கள்
ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஏதாவது போய் வன்முறையில் ஈடுபட்டிருக்கீங்களா? நானே ஈடுபடல. ஏன்? இதே சமூகத்தில் தானே நம்ம வாழறோம். நீங்கள் நானே ஏன் சட்டத்தை மீறுகின்ற செயலை ஏன் செய்யலை? ஏன் சில பேர் செய்கிறாங்க? அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. இப்போ அரசுக்கு பொறுப்பே இல்லையான்னு கேட்டிங்கன்னா பொறுப்பு இருக்கு. அதுலேருந்து நான் வந்து நழுவல. ஆனால் ஒரு சிக்கலை குறித்து நீங்க ஆழமாக பேசாமல், சரியானதை பேசாமல், நேர்மையாக பேசாமல், உண்மையை பேசாமல் எப்படி அதுக்கு தீர்வு காண முடியும்? இங்கேருந்து பால் அப்படி இப்படி திருப்பி போட்டுக்கிறதுக்கு வேணா, தூக்கி தூக்கி போட்டுக்கிறதுக்கு வேணா உதவியாக இருக்குமே தவிர, உண்மையான அக்கறை இருந்தால் நீங்க விவரமா பேசி தானே ஆகணும். சமூக ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கணும். நமக்கு சமூக ஒழுக்கம் உங்க சிந்தனைக்குள்ளேயும் என் சிந்தனைக்குள்ளேயும் இருக்குது. இன்னும் சில பேருக்கு சிந்தனை இல்லை அப்படின்னா அது காரணம் திமுகவா? உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒழுக்கம் ஏன் அவனுக்கு இல்லை? 75 ஆண்டு கால திமுக அததாங்க நான் அப்படின்றது சொல்றேன். என்ன மாற்றங்களை கொண்டு வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு சாதிய வன்முறை இருக்கா? ஜாதி தீண்டாமை நீங்க பாக்குறீங்களா? நான் பார்க்கல. அப்ப 75 ஆண்டு காலம் திமுக என்ன பண்ணியிருக்குன்னு கேக்குறீங்க? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அந்த சிந்தனை இல்லை. ஏன் சில பேர்கிட்ட மட்டும் இருக்குது? அதுக்கு காரணம் என்னவா இருக்குல்ல, அதை பற்றியும் நான் பேசுகிறேன். அப்போது மிக முக்கியமாக இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடக்காமல் இருப்பதற்கு, ஒரு ஆரோக்கியமான சமூகம் இருப்பதற்கு 2 முக்கியமான காரணங்கள் தேவை. நீதித்துறை வலுவாக இருக்கணும். நீதித்துறை பயாஸ்டாக இருக்கக்கூடாது. நீதித்துறை எஃபெக்டிவாக அப்பப்போ நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எஃபெக்டிவாக செயல்படணும். நம்ம இந்தியாவினுடைய நீதித்துறையில் எத்தனை லட்சம் வழக்குகள் பெண்டிங் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். சரி, இதே ஜாதிய ஒரு ஏற்றத்தாழ்வு சிந்தனை, வன்முறை சிந்தனை இருக்கக்கூடிய இந்த மக்களில் இருந்து தானே அரசு இயந்திரத்தில் இருக்கிறவங்க பணி செய்கிறாங்க. திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக. கட்சிகள் மாறுதுங்க, ஆட்சியில் வரக்கூடிய கட்சிகள் மாறுது. ஆனால் இந்த சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய காவல்துறையும் நீதித்துறையும் அப்படியே தானே இருக்க போகுது. அவங்க மாற போகிறாங்களா? அந்த துறைகள் அப்படியே தானே இருக்குது. அப்போ எங்கே சரி பண்ணணும்? திமுக போயிட்டு அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக. இது மாறுது. ஆனால் வன்முறை நடந்துக்கிட்டே இருக்குது. நீதித்துறையும் காவல்துறையும் அப்படியே இருக்க போதில்லை. அப்போ இங்கே யாருக்கு மிக பொறுப்பு அதிகமாக இருக்கிறது? காவல்துறையும் நீதித்துறையும் இவங்க தானே வரணும். அந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் வருவீங்க, எனக்கு தெரியும். நான் அதை பதில் சொல்கிறேன். நான் அதுக்கு தான் சொல்கிறேன், ஆட்சியாளர்களுக்கு பொறுப்பு இருக்கானா இருக்குது. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்போது நீதித்துறை எஃபெக்டிவாக இருக்கணும். அதில் ப்ராப்ளம் இருக்கா? இருக்குது. காவல்துறை ஒழுங்காக இருக்கணும். காவல்துறையில் பணி செய்பவர்களுக்கு இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வு சிந்தனை இருக்கக்கூடாது. யார் எந்த தவறு செய்தாலும் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும், பயாஸ்டாக இருக்கக்கூடாது. புகார் கொடுக்க வந்து அதுக்கு ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் பண்ணணுமா? காவல்துறை பண்ணணும். இந்த காவல்துறையும் நீதித்துறையும் யார் ஆட்சிக்கு வந்துட்டு போனாலும் அது அப்படியே தான் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கும். சரி, சமூக ஒழுக்கம் இருக்குதா? உங்களை நான் அடிக்கக்கூடாது, உங்கள் மேலே வன்முறை செலுத்தக்கூடாது, உங்களை நான் காயப்படுத்தக்கூடாது, உங்களுடைய பர்சனல் விஷயத்தில் தலையிடக்கூடாது, உங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடாது, பொது இடத்திற்கு வந்தால் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்லாம் இருக்குல்ல. அப்போ அந்த கும்பல் ஏன் கடைபிடிக்கல? ஏன் அவங்களுக்கு சமூக ஒழுக்கம் இல்லை? இந்த சமூக ஒழுக்கத்தை உங்கள் சிந்தனைக்கு இருக்குது, ஏன் சிந்தனைக்கு இருக்குது, ஏன் சில பேருக்கு இல்லை? அதுக்கு திமுக காரணமா? சரி, உங்களுக்கு கல்வி கிடைச்சிருக்கலாம், எனக்கு கல்வி கிடைச்சிருக்கலாம், நம்முடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்திருக்கலாம், நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரம் வந்து நம்மளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கலாம். அந்த காரணங்களால் உங்களுக்குள்ளேயும் எங்களுக்குள்ளேயும் எனக்கு வன்முறை வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கும்பலுக்குள்ள வன்முறை வந்திருக்கு. அது அவங்களுடைய காரணமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கும்பல் அவங்களுக்குள்ள அந்த வன்முறை சிந்தனையும் விதைச்சிருக்கலாம் இல்லையா? அப்போது ஒரு அரசு, எந்த பார்ட்டி வேணாலும் வரட்டும், ஒரு அரசு என்ன செய்யும்? இது எப்படி வன்முறை சிந்தனை மக்களுக்குள் இல்லாமல் பாதுகாக்க முடியும் அப்படின்னா, கல்வி கொடுப்பதன் மூலமாக, வேலைவாய்ப்பு கொடுப்பதன் மூலமாக, பொருளாதார சுதந்திரம் கொடுப்பதன் மூலமாக, அவங்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாக மக்கள், மனிதர்கள் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வன்முறை சிந்தனைகளை எடுத்து தூக்கி வெளில போட முடியும். இதற்கான எல்லா விஷயங்களையும் திமுக பண்ணதில்லை. கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது, பொருளாதார சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்குது, தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது, வெளிநாடு சென்று படிப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. விளையாட்டுத் துறையில் வந்து உங்களுக்கு மேம்படுத்தி விளையாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுது. இல்லை உங்களுக்கு வந்து ஒரு என்னால் எஜுகேஷனில் போக முடியாது, பட் என்னால் வந்து இந்த ஐடிஐ மாதிரி இருக்கக்கூடிய ஒர்க்கில் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னா அதுக்கும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குது, உங்களுக்கு அந்த பயிற்சிகள் கொடுக்குது. அப்போது ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் திமுக செய்து கொண்டு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு வந்து மேம்பட்டிருக்கிறது. வேலை, அதாவது தொழில்துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை, பெண்களின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. விளையாட்டுத்துறையில் விளையாட்டு வீரர்களினுடைய பங்கேற்பு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கிறது. அப்போது ஒரு ஆட்சியில் வந்து உட்கார்ந்து கொண்டு
ஒரு தனிமனித சிந்தனையிலிருந்து ஜாதியை ஏற்றத்தாழ்வோ இல்லை ஒரு ஒரு பாலினத்தின் மீது செலுத்தக்கூடிய வன்முறை சிந்தனையோ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆட்சியில் வந்து அகற்றி கொண்டிருக்கிறது. காவல்துறையும் நீதித்துறையும் சீர் செய்யப்பட வேண்டுமா? ஆமாம். காவல்துறை அரசினுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கும். அதை இவங்க சொல்லக்கூடாதான்னு நீங்கள் அடுத்த கேள்வி வரலாம். காவல்துறை இவங்களோட சீஃப் மினிஸ்டரோட கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அப்போ காவல்துறையை ஒரு சரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நான் திரும்பவும் சொல்கிறேன். எந்த கட்சியில் ஆட்சி இருந்தாலும் அந்த கட்சிகள் வேணாலும் மாறணும். இந்த துறை அப்படியே இருக்கும். அதில் வேலை செய்யக்கூடியவர்களும் அப்படியே இருப்பார்கள். சமூக ஒழுக்கம், பொது ஒழுக்கம், தனிமனித ஒழுக்கம்ங்கிறது அவர்களுக்குள் வரணும். அப்ப அது வரைக்கும் தலித்துகள் வந்து பலியாக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்றீங்க. அதற்கு அதை தடுப்பதற்கு, அந்த குற்றங்களை குறைப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதுதான் ஒரு ஆட்சியால் செய்ய முடியும். எந்த நாட்டிலாவது வலியார்கள் எளியார் மீது தொடுக்கக்கூடிய வன்முறைங்கிறது ஜீரோவா இருக்குன்னு நீங்க எனக்கு காமிச்சிருங்க. தயவு செய்து அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் திமுக அரசை ஃபாலோ பண்ணுங்கன்னு நம்ம ரிக்வஸ்ட் பண்ணலாம். நான் ஓப்பனாக தான் சொல்றேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வன்முறைகளே நடக்கக்கூடாது. இப்போ நீங்க கேட்குற கேள்வி எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் உண்மை என்னங்கிறத பேசிதானே ஆகணும். ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தின் மீது மட்டுமில்லை, யார் மீதும் யாரும் வன்முறையை செலுத்தக்கூடாதுங்க. அப்படி எந்த நாட்டிலாவது நடக்குது, ஜீரோ கிரைம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்றேன். ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது இதை குறைப்பதற்கான நடவடிக்கையை தான் எடுக்க முடியும். ஜீரோவாக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த சிந்தனை வரணும்ல. எப்படி ஒவ்வொருத்தர் பிரெயினையும் ஓப்பன் பண்ணி உள்ள சிப்பு வைக்க முடியுமா? இவ்வளோ விஷயங்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். நான் அதை தான் திரும்ப கேட்குறேன். திமுக இதெல்லாம் பொறுப்பு இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணுமான்னு கேட்கக்கூடிய யாராவது, மதம் தான் இதற்கு காரணமாக இருக்கிறது, ஜாதி தான் இதற்கு காரணமாக இருக்கிறது, கடவுள் அப்படிங்கிற ஒரு படைப்பு தான் காரணமாக இருக்கிறது, அதை கேள்வி கேட்குறீங்களா? அதை அழிக்கணும்னு நீங்க யாராவது கேள்வி கேட்குறீங்களா? இல்ல அது சீர்திருத்தப்படணும்னு கேள்வி கேட்குறீங்களா? இல்ல முருகன் மாநாடு நடத்துறதெல்லாம் நீங்க தான். இருங்க சொல்றேன். திமுக சரியில்லை, அவங்க ஆட்சியில் இப்படி நடந்துருச்சு, அதனால வேற ஒரு கட்சியை எடுத்துட்டு வந்துருந்தீங்கன்னா இந்த கடவுளும் இந்த மதமும் இந்த ஜாதியும் இந்த வன்முறைக்கு காரணமாக இருக்கிறதுனா ஏன் அது ஒழிக்கப்படணும்னு பேச மாட்டேங்கிறீங்க? திமுக பேசிட்டு இருக்கு. இல்லன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு சைடுல வந்து அதே தானே எல்லா கும்பாபிஷேகம் எல்லா விஷயங்களும் அதானே பண்ணிட்டு இருக்கு. என்னங்க கடவுளுக்கு பூஜை பண்றது, கடவுளுக்கு அந்த கும்பாபிஷேகம் பண்றது, நீங்க கொஸ்டின் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சமய அறநிலையத்துறை அதற்குன்னு சில கடமைகள் இருக்குது, அதுக்குன்னு சில டியூட்டி இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் கடவுளின் பெயரால் வன்முறை செய்பவர்களுக்கும் இதுக்கு என்ன லிங்க்? சேகர் பாபு அவர்கள் சமீபத்துல நடந்த ஒரு ஈவெண்ட்ல வந்து சொல்றாரு ஆன்மீக அரசியல் அப்படின்றாரு. இது என்னங்க ஆன்மீக அரசியல்? ஏங்க அவர் சொல்லட்டுங்க, அதை நான் ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. திமுகவை சார்ந்த ஒரு நபர், தமிழ்நாடு அரசுடைய அமைச்சர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதுவும் திமுக வந்து என்ன மாதிரியான கட்சின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நபர் ஆன்மீக அரசியல் சொல்றது சரியா? இது ஒரு பெரிய கொலக்குத்தம். நீங்க எங்களை கேள்வி கேட்குறீங்க. ஆனா கடவுளின் பெயரால் மதக்கலவரம் செய்கின்ற, மக்களை அடித்துக் கொள்ளுகின்ற பிஜேபி நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய இப்போ அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறது. அவர் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் அந்த துறைக்கு தேவையான, அந்த பக்தர்களுக்கு தேவையானவற்றை அவர் நிறைவு செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு இடத்துல வந்து பேசிடுறாரு, இது வந்து ஆன்மீகம் அரசியல் அப்படின்னு பேசிட்டாருன்னு நீங்க வந்து கொதிக்கிறீங்களே. நான் சொல்றேன், அவருக்கு ஒரு இறைநம்பிக்கை இருக்கு, அந்த அமைச்சருக்கு ஒன்று இருக்கு, அவர் அதை பேசிட்டாரு. நான் ஏத்துக்கிறேன்னா நான் ஏத்துக்கல, எனக்கு அது அவசியமும் கிடையாது, நான் ஏத்துக்கலன்னு என்னால் ஓப்பனா சொல்ல முடியும். இதை ஒரு மிக பெரும் குற்றமாக பேசக்கூடிய நீங்கள் யாரும் அந்த கடவுளை வைத்து மதக்கலவரம் பண்ணணும்னு முயற்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக வந்து யாரும் கடவுளை ஏற்ற மாட்டேன்றீங்க. ஐயோ நீங்க இப்படிதானே சொல்றீங்க. கடவுளை இது பாருங்க, திரும்பவும் சொல்றோம், கடவுள் கூடாது என்பதல்ல, கடவுள் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது. கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடும் பொழுது கொடியவர்களையும் கேள்வி கேட்போம், அந்த கடவுளையும் கேள்வி கேட்போம். நீங்க அந்த பக்கம் கேள்வியே கேட்க மாட்டேன்றீங்களே, எங்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே. நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்க? அப்ப நாங்க மட்டும் தீ குளிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த கற்பு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு அமைச்சர் அங்க பேசியிருக்கிறாரு, அவர் ஒன்றும் வன்முறை பேச்சு பேசலையே. பிஜேபி கார மாதிரி முஸ்லீம்ஸை கொல்லணும், நம்ம கடவுளை ஏத்துக்காதவனை கொல்லணும் அப்படின்னு பேசலையே. அவர் ஏதோ சும்மா ஈவெண்ட்ல பேசல. ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட், கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கார்டு ஈவெண்ட் தான் அது லிட்டரலி. அந்த ஈவெண்ட்ல வந்து ஒரு ஆன்மீக அரசியல் நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்றது சரியா? நான் என்ன சொல்றேன், அவர் வன்முறை அப்ப திமுக இன்டைரக்டா என்ன கேட்கிறேன், உங்களுக்கு இப்ப மனசு வருத்தப்படுதா? ஆன்மீக அரசியல்னு சொன்னது உங்களுக்கு வந்து தப்பா தெரியுதா? நான் அட்லீஸ்ட் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா,
அந்த பக்கம் பிஜேபிக்காரன் அதே முருகனை வைத்து திருப்பரங்குன்ற மலையை வைத்து கலவரம் செய்யணும், மதக்கலவரம் செய்து இங்கே இருக்கக்கூடிய அமைதியை ஒற்றுமையை குலைக்கணும்னு நினைக்கிறான். அவனை தடுக்கிறதுக்காகவாது இந்த 2 வார்த்தையை சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இதை வச்சுட்டு முஸ்லீம்ஸ் அடிச்சு கொள்ளுங்க, கடவுளை ஏற்றுக்காதவனை வந்து அடிச்சு கொள்ளுங்கன்னுலாம் அவர் சொல்லலையே பிஜேபிக்காரன் மாதிரி அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு இதில் வடிவேல் காமெடி வரும்ல, ஏண்டா எறும்பு செத்து போய் கிடக்கு, இங்கே மீன் செத்து போய் கிடக்கிறது உனக்கு தப்பா தெரியல, ஆடுக்கு செத்து போய் கிடக்கிறது இங்கே தப்பா தெரியல, கோழி செத்து போய் கிடக்கிறது இங்கே தப்பா தெரியல. அவன் அங்கே ஒரு இனப்படுகொலை செய்வதற்கு பிஜேபிக்காரன் அங்கே தூண்டிகிட்டு இருக்கான். அது இந்த சமூகத்திற்கு தவறாக தெரியவில்லை. ஆனால் திமுக தலைவர் இப்படி இருக்காரு, அதில் அமைச்சர் இப்படி பேசிவிட்டாருன்னு நீங்கள் பேசுகிறீங்க. கடவுளை வைத்து கலவரம் செய்பவர்கள் தான் வந்து நீங்கள் கேள்வி கேட்கணுமே தவிர, அந்த கடவுளின் பெயரால் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு இப்படி பேசிட்டாருன்னு நீங்கள்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்கிறேங்க, கருப்பை நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஆமாம் நாங்கள் இப்படி பேசணும், இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ பதில் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கலவரம் செய்கிறவனை போய் நீங்கள் கேள்வி கேட்க முடியலல்ல. நல்லது செஞ்சுட்டு இருக்க எங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க.